நான்லாமே திரு எச் ராஜாவுக்கு முன்பு நான் மாடு ஜல்லிக்கட்டு சுற்றுச்சூழல் இப்படி இதில் தான் நிறைய வேலை பார்த்துட்டு இருந்தோம். அவர் என்னைக்கு பெரியார் சிலையை உடைப்பேன்னு சொன்னாரோ அன்னைக்கு தான் என்னோட முகநூல் எல்லா சோஷியல் மீடியாலையும் பெரியார் சிலையை வைத்து எங்கேயோ உட அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ எச் ராஜா அவர்கள் பெரிய கொள்கை பரப்பு செயலாளர் நமது தந்தை பெரியார் அவர்களுக்கு. கல்வின்னு பேசினா உடனடியாக காமராஜரை தூக்கி கொண்டு வந்து விடுவார்கள். காமராஜருக்கு நம்ம எதிரியெல்லாம் கிடையாது. காமராஜரை தலைகளில் தூக்கி வைத்து நாம் கொண்டாடுகிறோம். ஆனால் சரித்திரத்தை முழுசாக சொல்ல வேண்டும். காமராஜர் ஐயா ஜெயிச்ச பிறகு கேட்டிருக்காங்க, உங்களுக்கு என்ன ஐயா கைமாறு செய்வன், ராஜாஜி மூடிய பள்ளிக்கூடங்களை திறன்னு சொன்னது தந்தை பெரியார் அவர்கள். இவங்க காமராஜர் பள்ளிக்கூடம் திறந்தார்னு சொல்லிட்டு வேணே அதுல பின்னாடி இருக்கக்கூடியதை பெரியாரோட பெருமையை மறைக்க வேண்டும் என்பதற்காக வேலை செய்வதுதான் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வருத்தம். இவங்க திருப்பி திருப்பி கேட்பாங்க, இந்த வலதுசாரிகள் ஆழ்வாரும் நாயன்மாரும் வளர்க்க அது தமிழையா திராவிடமும் தந்தை பெரியாரும் கலைஞரும் வளர்த்து விட்டார்கள் சொல்லி கேட்பாங்க. ஆழ்வாரும் நாயன்மார்களும் சமஸ்கிருதத்தை எடுத்து உன்னோட மொழியில என் சாமிகிட்ட போய் நான் பாட வேண்டிய அவசியம் இல்லை. அது பெருமாளா இருக்கட்டும், அது சிவனா இருக்கட்டும், நான் என்னோட மொழியிலேயே என் சாமிகிட்ட பேசிக்குவேன். அப்படி அந்த சாமிக்கு என் மொழி புரியாட்டி போயிட்டு போகுதுன்னு சொல்லிதான் பக்தி இலக்கியத்தை தமிழில் திருப்பாவை திருவம்பாவை போன்ற விஷயங்கள் எல்லாம் எழுதுறாங்க. அதனால நம்ம சுருக்கமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம நிறைய சமயங்கள் நம்ம பேசுறோம். 4500 வருடங்களுக்கு முன்பு தொல்காப்பியம், சிந்துவெளி நாகரீகம், 3000 வருடங்களுக்கு முன்பு தொல்காப்பியம், 2600-700 வருடங்களுக்கு முன்பு சங்க இலக்கியம். சங்க இலக்கியத்திலே 45-50 பெண் புலவர்கள் இருந்தார்கள் என்று தெளிவாக சங்க இலக்கிய பெயர்கள் குறிப்பிடுகிறது. அப்போ அந்த வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் சங்கிகள் ஒரு பக்கம், இந்த தம்பிகள் ஒரு பக்கம். இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு கேள்வி அப்படின்னா, திராவிடம் நீங்கள் தான் எங்களுக்கு கல்வி கொடுத்தீங்கள் என்பது சொல்லி, நீங்கள் தான் கல்வி கொடுத்தீங்கள் என்பது அப்படின்னா பொய் தானே? அப்படின்னா வள்ளுவருக்கு நீங்கள் தான் திராவிடம் தான் நீங்கள் கல்வி சொல்லி கொடுத்தீங்களா? தொல்காப்பியருக்கு நீங்கள் தான் கல்வி சொல்லி கொடுத்தீங்களா? சங்க இலக்கிய காலத்தில் திராவிட கட்சிகள் பெரியாரும் நீங்களும் தான் சொல்லி கொடுத்து நியாயமான கேள்வி, மிக நியாயமான கேள்வி, அதில் மாற்று கருத்து கிடையாது. அந்த கேள்வியை கேட்டுட்டு பதிலை வாங்குவதற்கு அவர்கள் தயாராக இருந்தால் நல்ல விஷயம். பிரச்சனை என்ன, கேள்வி கேட்டு அடுத்தடுத்த கேள்விக்கு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பதில் வேண்டாம். அவங்களுக்கு கல் எடுத்து அடிக்கணும், நம்ம மேலே எடுத்து போடணும். கலைஞர் சொன்ன மாதிரி, நீ சாணி எடுத்து வீசு, நான் அதை உரமாக பயன்படுத்தி இன்னும் நன்றாக வெள்ளாமை செய்து கொண்டிருப்பேன்னு சொன்ன மாதிரி அவங்க வீசிகிட்டே தான் இருக்கிறாங்க. நம்ம பதில் சொல்லிட்டே தான் இருக்கிறோம். இருந்தாலும் நம்ம தெளிவாக என்ன பதில் சொல்ல வேண்டும் என்பதற்கு, ஆமாம், 3000 வருடங்களுக்கு முன்பு தொல்காப்பியம் எழுதினார், 5 திணைகளை பற்றி பேசினார், மாற்று கருத்து கிடையாது. மிக உயர்ந்த ஒரு விஷயம் அது. 2700 வருடங்களுக்கு முன்பு சங்க இலக்கியம் எந்த விதமான மதத்தையோ மதச்சடங்கியோ ஜாதியோ கொண்டாடாத ஒரு உயர்ந்த இலக்கியம் அது. 2000 வருடங்களுக்கு முன்பு வள்ளுவர் திருக்குறளை எழுதினார், கரெக்ட். அதுக்கு பிறகு எதை எழுதணும்? ஒரு பையன் எல்கேஜியில் நல்லா படிக்கிறான், யூகேஜியில் நல்லா படிக்கிறான், 5ஆம் கிளாஸ் வரைக்கும் நல்லா படிக்கிறான். ஏன் 10ஆம் கிளாஸுக்கு மேலே படிக்க மாட்டேங்கிறான்? அவனுக்கு என்ன பிரச்சனை? யாராச்சும் படிக்க விட மாட்டேங்கிறாங்களா? இல்லை அவனுக்கு கல்வி மறுக்கப்படுகிறதா? இல்லை வேறு ஏதோ டிஸ்ட்ராக்ஷனா? இல்லை அவனை கிளாஸில் கொடுமை பண்ணுறாங்களா? என்னென்னு ஆராய்ச்சி பண்ணி நம்ம பார்க்கணுமா பார்க்க வேண்டாமா? ஒரு சமுதாயம் 3000 வருஷத்துக்கு முன்னாடியே நல்ல புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறது. ஆனால் அதற்கு பிறகு அந்த சமுதாயம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுத மாட்டேங்குதுன்னா என்ன பிரச்சனை அந்த சமுதாயத்திட்ட? எந்த இன்டர்வென்ஷனில் இந்த சமுதாயம் எழுத மாட்டேங்கிறதுங்கிறத நம்ம எடுத்து பார்க்கணும். அந்த சமயத்தில் பக்தி இலக்கியம் மட்டுமே எழுதியிருக்கிறது. அதை நம்ம பக்தி இலக்கியத்தை தவறாக பேசுவதோ பக்தியை தவறாக பேசுவதோ நம்ம நோக்கம் கிடையாது. ஆனால் அதுக்கு முன்னாடியும் மறுபடியும் திரு எச் ராஜா போன்றவர்கள் பேசுவாங்க. இப்போ அவர் ஆக்சுவலி போனதுலேருந்து நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை. இன்னும் நிறைய பெரியாரை பற்றி பேசுவது கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. அவர் இருந்திருந்தாரு, அவர் ஏதோ திட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் நான்லாமே திரு எச் ராஜாவுக்கு முன்பு நான் மாடு ஜல்லிக்கட்டு சுற்றுச்சூழல் இப்படி இதில் தான் நிறைய வேலை பார்த்துட்டு இருந்தோம். அவர் என்னைக்கு பெரியார் சிலையை உடைப்பேன்னு சொன்னாரோ அன்னைக்கு தான் என்னோட முகநூல் எல்லா சோஷியல் மீடியாலையும் பெரியார் சிலையை வைத்து எங்கேயோ உட அப்படின்னு சொல்லி சொன்னோம். லெனினோட சிலையை மணிப்பூர்லேயும் மிசோரம்லேயும் உடைச்சாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்போ எச் ராஜா அவர்கள் சொன்னாங்க, நான் பெரியார் சிலையை உடைப்பேன்னு சொல்லி சொன்னார். இங்கே மாற்றுன்னு சொன்னோம். அப்போ என்ன பண்ணேன், நான் எப்பவுமே திடலுக்கு போவேன். போயிட்டு யாரையும் பார்க்க மாட்டேன். அங்கே ஒரு சகோதரி வேலூரை சேர்ந்தவர்கள் அந்த புத்தக கடையில் இருப்பார்கள். அவங்கள பார்த்துட்டு புத்தகங்களை மாதம் 5000 ரூபாய்க்கு வாங்கி எல்லாரும் யார் என்னை பார்க்க வந்தாலும் எங்கள் பகுதியில் இருக்கக்கூடியவர்களை கொடுப்பதே என்னுடைய வேலை. வாங்கிட்டு வந்துடுவேன். அந்த தடவை போனால் பெரிய புத்தகங்களே இல்லை, அடுக்கி வச்சுருக்குறாங்க. அமேசான்லையும் ஃப்ளிப்கார்ட்லேயும் அடுக்கி வச்சுருக்காங்க, பார்சலாக போயிட்டுருக்கு. இது என்னங்க நடக்குதுன்னா, எச் ராஜா பேசினார் இல்லைங்களா, அவர் பேசங்காட்டி நம்ம பசங்க பிள்ளைங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு.
பெரியார் ஏதோ நல்ல விஷயம் சொல்லியிருப்பார், ராஜா திட்டியிருந்தா பெரியார் நல்ல மனிதர்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன சொன்னாருன்னு தெரியாம அப்புறம் நான் கொஞ்ச நேரத்தை பார்க்கட்டுமான்னு கேட்டேன். பாருங்கண்ணா அப்படின்னாங்க. உட்காந்து ஒவ்வொன்றா பார்த்தா அத்தனையும் அதில் ஒரு 40-50% வெளிநாட்டுக்கு போகுது. மீதி எல்லாம் பூனே, பெங்களூர், சென்னைக்குள்ளேயே லோக்கல். எங்கெங்கெல்லாம் ஐடி பசங்க பொண்ணுங்க நிறைய இருக்காங்களோ மேக்ஸிமம் ஆர்டர் 70-80% எல்லாம் ரீப்ரிண்ட்டுக்கு போகணுங்க. அந்த அளவுக்கு வந்து இப்போ நம்மகிட்ட புத்தகங்கள் கிடையாதுன்னாங்க. ஸோ எச் ராஜா அவர்கள் வந்து பெரிய கொள்கை பரப்பு செயலாளர் நமது தந்தை பெரியார் அவர்களுக்கு. அவர் இல்லாமல் போனது நமக்கு இன்னைக்கு கொஞ்சம் பெரிய வருத்தமாக இருக்குது. அவருக்கு ஆளுநர் பதவி இது எங்கேயாச்சும் கொடுத்து அங்கே போய் பேசினார்னா அந்த மாநிலத்திலும் தந்தை பெரியாரை கொண்டு போய் சேர்ப்பதற்கு நமக்கு மிக பயனுள்ளவராக இருப்பார் என்று நாம் நம்பிக்கிறோம். ஸோ இப்படி இருக்கக்கூடியதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 1000 வருடங்களுக்கு முன்பு தமிழிலே பக்தி இலக்கியத்தை எழுதுகிறோம். இவங்க திருப்பி திருப்பி கேட்பாங்க, இந்த வலதுசாரிகள், ஆழ்வாரும் நாயன்மாரும் வளர்க்க அது தமிழையா, திராவிடமும் தந்தை பெரியாரும் கலைஞரும் வளர்த்து விட்டார்கள்னு சொல்லி கேட்பாங்க. ஆழ்வாரும் நாயன்மார்களும் சமஸ்கிருதத்தை எடுத்து உன்னோட மொழியில என் சாமிகிட்ட போய் நான் பாட வேண்டிய அவசியம் இல்லை. அது பெருமாளாக இருக்கட்டும், அது சிவனாக இருக்கட்டும், நான் என்னோட மொழியிலேயே என் சாமிகிட்ட பேசிக்குவேன். அப்படி அந்த சாமிக்கு என் மொழி புரியாட்டி போயிட்டு போகுதுன்னு சொல்லி தான் பக்தி இலக்கியத்தை தமிழில் திருப்பாவை, திருவம்பாவை போன்ற விஷயங்கள் எல்லாம் எழுதுறாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000-1200 வருஷம் எந்த படைப்புகளுமே இல்லாத ஒரு இருண்ட காலமாக நமது சமுதாயம் போகிறது. அந்த சமுதாயத்தை தான் வந்து தட்டி, இப்போ நம்ம அந்த வீடியோலேயே நிறைய விஷயங்களை பார்க்குறோம், அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வந்து கல்வி கொடுக்குறோம். அப்போது இந்த கல்வின்னு பேசினா உடனடியாக காமராஜரை தூக்கி கொண்டு வந்து விடுவார்கள். காமராஜருக்கு நம்ம எதிரியெல்லாம் கிடையாது. காமராஜரை தலையில் தூக்கி வைத்து நாம் கொண்டாடுகிறோம். ஆனால் சரித்திரத்தை முழுசாக சொல்ல வேண்டும். காமராஜர் கல்வி கண் திறந்தார், மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அந்த காமராஜர் அவர்களுக்கு முன்பு அன்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக, மദ്രാஸ் பிரசிடென்சியின் முதலமைச்சராக இருந்தவர்கள் ஐயா திரு ராஜாஜி அவர்கள். ராஜாஜி என்ன பண்ணாரு, குலக்கல்வி திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து வெள்ளார சமுதாயம் சேர்ந்தவங்களாம் ஆடு மாடு மேய விவசாயம் பண்ணு, இப்படி அந்தந்த சமுதாயத்தை சேர்ந்தவன் அவனுடைய ஜாதி தொழிலை மட்டும் செய்ய, ஹாஃப் டே அதை சொல்லி கொடுப்பான்னு சொன்னாங்க. அதுக்கு சோஷியலி யூஸ்ஃபுல் ப்ரொடக்டிவ் ஒர்க் இந்த மாதிரி நல்ல அழகான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தினார்களோ தவிர ஆங்கிலத்திலும் தமிழிலும். இப்படி சொல்லும் பொழுது அப்பொழுதுதான் ஐயா பெரியார் அவர்கள் அதை வன்மையாக கண்டித்து எதிர்த்து காமராஜர்கிட்ட போய் நீங்கள் முதலமைச்சராக வேண்டும், இதுக்கு மேலே அதை பொறுத்துட்டு இருக்க முடியாது, நீங்கள் வந்து 6 மாதம் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ளே நீங்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினராக ஆயிரலாம்னு சொல்லும் பொழுது சரின்னு சொல்லி காமராஜர் ஐயாவை முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சி தேர்ந்தெடுத்து கொண்டு வரும் பொழுது ஐயா வந்து அவருடைய சொந்த ஊர் விருதுநகர் பகுதியில் ஏதாச்சும் ஒரு தொகுதியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை ராஜினாமா செய்ய சொல்லி வெட்ட நிற்கலான்னு சொல்லும்போது தந்தை பெரியார் அவர்கள் அவசியம் இல்லை, நீங்கள் வந்து ராணிப்பேட்டை இங்கே ராயவேலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய குடியாத்தம் தொகுதியிலே நின்று நீங்கள் வெற்றி பெறலாம்னு சொல்லும் பொழுது, இல்லை அது எனக்கு சொந்த ஊர் கிடையாது, எனக்கு பழக்க வழக்கம் இல்லாதல 1 மாதம் நான் இங்கே வந்து இருந்து நாங்கள் எல்லாம் உங்களுக்கு திராவிட கழக நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு பாடுபடுவோம்னு சொல்லி தந்தை பெரியார் அவர்கள் 1 மாத காலம் அங்கே தங்கியிருந்து திருத்தருவாக பாடுபட்டு அந்த வயதில் அவர் அப்போது காமராஜர் ஐயா ஜெயிச்ச பிறகு கேட்டிருக்காங்க, உங்களுக்கு நான் என்ன ஐயா கைமாறு செய்வன், ராஜாஜி மூடிய பள்ளிக்கூடங்களை திறன்னு சொன்னது தந்தை பெரியார் அவர்கள். இவங்க காமராஜர் பள்ளிக்கூடம் திறந்தார்னு சொல்லிட்டு வேணே அதில் பின்னாடி இருக்கக்கூடிய இதை பெரியாரோட பெருமையை மறைக்க வேண்டும் என்பதற்காக வேலை செய்வது தான் நமக்கு இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வருத்தம். ஸோ இப்படி இருக்கும் பொழுது, ஏன்னா அவர் வேற என்கிட்ட 15 நிமிடம் சொல்லியிருக்காரு, இங்கே 10க்கு சிற்றுரைன்னு வேற முதல்லயே குறிக்கோள் வேற காமிச்சிருக்காங்க. அதனால வந்து எங்கள் பகுதியில் நடந்த ஒரு 2 விஷயங்களை, ஒரு சரித்திர நிகழ்வுகளை சொல்லி, அதே போல் நீங்கள் எல்லோரும் உங்கள் பகுதியில் அந்தந்த சமுதாயத்தில் என்னென்ன மாற்றங்கள் இந்த திராவிட இயக்கத்தினால் வந்திருக்கிறது என்பதை எடுத்து அவங்க சொந்தக்காரங்கிட்ட கல்யாண மண்டபங்களில் வீட்டில் பேசும்போது ஒரு 10 பேர் பேசும்போது எடுத்து மறுபடியும் சொல்லி உங்களுடைய முன்னேற்றத்திற்கு காரணம், கல்வி அறிவுக்கு காரணம், இந்த உயர்ந்ததுக்கு காரணம் இந்த சமூக நீதியின் முக்கியத்துவத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு 1892-93 ஈரோடு நகரத்தில் வரதாச்சாரியார் என்ற ஒரு பெரிய வழக்கறிஞர், அவரை பார்ப்பதற்கு ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன். ஈரோட்டில் முன்னாண்ட ஒரு மாட்டு வண்டி போகுது, அந்த மாட்டு வண்டியில் வாழைத்தாறு, அரிசி, சாமான் அவங்க தோட்டத்திலிருந்து இதெல்லாம் போகுது. பின்னாண்ட மாட்டு வண்டியில் ஐயா வந்து தலைக்கு உருமாலையெல்லாம் வைத்து கோட்டு போட்டுக்கொண்டு அந்த பஞ்சகச்சம் வேஷ்டி பின்னாண்ட வச்சு கட்டியிருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு பெரிய மனிதரும் அவருடைய சின்ன பையன் மகனும் மாட்டு வண்டியில் வீட்டுக்கு போகிறாங்க. போகும்போது அவர் அதை கழட்டி வண்டிக்குள்ளே வச்சிடுறாரு. சின்ன பையன் பார்த்துட்டே இருக்காரு, என்னடா அப்பா ஊரே பார்த்து கையெடுத்து கும்பிடும், அப்பா கழட்டி உள்ளே வச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கழுத்தில் இருக்கக்கூடிய துண்டையும் எடுத்து வண்டிக்குள்ளே வச்சிடுறாரு. உள்ளே போகும்போது ஒரு சின்ன குழந்தை, அதே வயதில் ஒரு பெண் குழந்தை விளையாடி கொண்டு இருக்கிறது. அந்த குழந்தை கையில் ஒரு பலகாரம் இருக்குது, அந்த பலகாரத்தை உடச்சி இந்த பையனுக்கும் கொடுக்குறாங்க. கொடுத்து இந்த பையன் சாப்பிட்ருக்குறான். அப்போது வீட்டிலேருந்து ஒரு அம்மா ஓடி வந்து, ஐயோ சூத்திர குழந்தைகிட்ட கொண்டு போய் நீ சூத்திரனை தொட்டுட்டியே
அப்படின்னு சொல்லி வெளியில் இருந்த கிணத்திலே அந்த குழந்தையை அமர வைத்து தலையில் தண்ணி ஊற்றி அந்த பெண் குழந்தையை உள்ளே தூக்கிட்டு போயிடுறாங்க. சின்ன குழந்தைங்க 2 பேருமே 10-12 வயசு இருக்கும். இவன் இந்த பையன் அவங்க அப்பா கூட உள்ளே போகிறாரு. வரதாச்சாரியார் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்போ யாரோ காப்பி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. காப்பி அப்படிங்கிறாங்க. இல்லைங்க ஐயா வேண்டாங்கிறாங்க. கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும். அப்போது ஐயா ஒன்றும் இல்லை, அவங்க குமஸ்தா வந்திருந்தாரு, நம்ம கேஸ் வருதுன்னு சொன்னாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும், வழக்கறிஞர்கிட்ட போகும்போது இங்கே வழக்கறிஞர் வேறு ஒருத்தர் இருக்கிறாங்க, நமக்கெல்லாம் ஒரு பயம் இருக்கும். எல்லாத்துக்குமே இருக்குமே இருக்காது. எந்த வழக்காக இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும். ஜெயிச்சிடலாங்களா, உறுதியாக ஜெயிச்சிடலாம் இல்லைங்கன்னு இந்த மாதிரி அக்காட்ட 1000 பேர் கேட்டிருப்பாங்க. அதனால இங்கே டாக்டர் கண்ணன் இருக்காங்க, அவங்கள ஒரு லாயர் தான். ஸோ லாயர்கிட்ட போகும்போது என்னைக்கு நமக்கு ஒரு பயம் இருக்கும். அதுவும் அன்னைக்கு நினச்சி பாருங்க, 120 வருஷத்துக்கு முன்னாண்ட நமக்கு இன்னும் எவ்வளோ பயம் இருந்திருக்குன்னு அவர் கேட்குறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜெயிச்சிடலாம், ஒன்றும் கவலைப்படாதீங்க, போயிட்டு வாங்க நினைக்கிறேங்கிறார். அப்புறம் திருப்பியும் இவர் கேட்குறாரு, உறுதியாக ஒன்றும் பிரச்சனை வந்துடாது இல்லைங்கன்னு சொல்லிட்டு ஃபீஸ் எல்லாம் கொடுத்துட்டு என்ன கவுண்டன்னு நினச்சியாங்கிறார். அண்டர்லைன் திஸ் வேர்டு, ரொம்ப முக்கியமான வார்த்தை. அந்த அர்த்தம் இல்லை அப்படி நான் சொல்ல வரலைங்கன்னு சொல்லி இவர் கும்பிடு போட்டு வந்துடுறாரு. அந்த பையனும் என்னப்பா சொல்கிறாங்கன்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை வான்னு சொல்லி வண்டி ஏறி வந்துடுறான் அந்த சின்ன பையன். அதுக்கு என்ன அர்த்தம்னா, காட்டு முட்டாள், படிக்காதவன், காட்டுக்குள்ளே ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறவன் தான் கவுண்டன் அந்த வார்த்தை. அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் வரதாச்சாரியார் அவர்கள் ஈரோட்டில் 1892-93 பகுதியில். இன்னைக்கு உட்காந்துட்டு நம்ம ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். வரதாச்சாரியார் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கல்ல. ஸோ இப்படி இருக்கு. அதற்கு பிறகு இந்த கதையை அந்த கவுண்டன்னு சொல்லக்கூடிய கொங்கு வேளாளர் சமுதாயத்தில் முதல் முறையாக கொளாநெல்லிக்குட்டப்பாளையத்தை சேர்ந்த ஜஸ்டிஸ் கே.எஸ். பழனிசாமின்னு சொல்லிட்டு, ஜஸ்டிஸ் கே.பி. சிவசுப்ரமணியம் இருந்தாங்க, அக்காவுக்கு தெரியும், அவங்க அப்பா எனக்கு ஒரு உறவினர் தான். அந்த வீட்டில் உட்காந்து தான் ஐயா கல்கி அவர்கள் அந்த பொன்னியின் செல்வன் கதையை கூட எழுதினார்கள். அதே வீட்டில் உட்காந்து தான் அந்த காவேரி யார் இப்படி திரும்பும், அந்த கொடுமுடி பக்கத்தில் யாராச்சும் கரூர் கொடுமுடி பக்கத்தில் வந்திருந்தீங்கன்னா தெரியும், இப்படி திரும்பும் அந்த காவேரி ரொம்ப அழகாக ஈரோட்டிருந்து கரூர் போகிற வழியில். அங்கே அவங்க தோட்டத்தில் மேலே உட்காந்திங்கன்னா ஒரு குன்று ஒன்று இருக்கும், அங்கே உட்காந்துட்டு தான் கல்கி கூட அந்த தாத்தா கூட உட்காந்து தான் அந்த புத்தகத்தை எழுதினார்கள். பொன்னியின் செல்வன் இப்போ சினிமா வந்தது கூட. அவர் முதல் முறையாக அந்த கொங்கு சமுதாயத்திலிருந்து உயர்நீதிமன்றத்தின் நீதியரசராகும் பொழுது அவருக்கு ஒரு பாராட்டு விழா, பரமத்தி வேலூர் என்ற ஒரு ஊரிலே, கரூருக்கு அருகே, நாமக்கல்லுக்கு அருகே. அந்த பாராட்டு விழாவுக்கு தலைமை தாங்கியது அந்த 12 வயது சிறுவன் தந்தை பெரியார் அவர்கள். அவங்க அப்பாவோட போயிருந்து சின்ன பையன் தந்தை பெரியார் தான். அவங்க அப்பா தான் அந்த நாய்க்கர். அவர் அந்த வரதாச்சாரியாரை பார்க்க போயிருந்தது. அப்போ சொன்னாராம், இப்போ கவுண்டர்னு சொல்லுவியா, இப்போ மயிலாடு மயிலாடு மயிலாடுன்னு போய் நிப்பே இல்லை கோட்டில், அவன் எந்த ஜாதியாக இருந்தாலும் இதுக்கு தான் எல்லாத்தையும் படியினேன் மறுபடியும் படின்னு சொன்னேன்னு சொல்லி அன்னைக்கு தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள். அப்பவே இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க, இப்படி நம்மெல்லாம் படித்து நம்மெல்லாம் உட்காரும் பொழுது அவர்கள் எல்லாரும் போய் நீதி அரசர்களாக உட்கார்ந்து கொள்வார்கள்னு அன்னைக்கும் அதையவே ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் அந்த கல்வி, இப்போ நம்ம சொந்தக்காரங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம பயம் இல்லாமல் பேசக்கூடியவங்க, நம்ம போனால் சேர் போட்டு உட்கார வைக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர்கிட்ட போனால் எப்படி இருக்கும், நம்ம போனால் ஒரு மாதிரி கூனி குறுகிய ஒரு காப்பி கொடுக்க மாட்டாங்க, தண்ணி கொடுக்க மாட்டாங்கன்னு இடத்துல போய் நின்னா எப்படி இருக்கும் என்பதை பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களுக்கு இன்று புரிதல் இல்லாமல் தான் இருக்கிறார்களோ தவிர, அதை பொறுமையாக நம்ம சமுதாயம்ங்கிற வார்த்தையார் இன்னைக்குமே ஒரு இடத்துல போய் நின்றுங்க உங்கள் சமுதாயம்னு யாருமே பேசக்கூடாது. பேசினோம்னா காயத்தை மட்டும்தான் உருவாக்குவோம். இவன் நம்ம பெரிய உயர்ந்தவன் மாதிரியும், இவன் நம்மளுக்கு பாடாடுக்க வந்துட்டான்னு ரொம்ப ஜாக்கிரதையாக, குறிப்பாக சமூக நீதி பேசும் பொழுது, திராவிடம் பேசும் பொழுது நம்மன்னு இன்க்ளூசிவாக பேசினோம்னா யாருக்கும் காயம் வராது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு நம்ம இருக்கணும் என்று உங்களிடத்திலே நான் இது ஒரு வேண்டுகோளாகவும் வைக்கின்றேன். அதுபோக கடைசியாக எனக்கு இன்னொரு விஷயம், 2 விஷயங்கள் உங்களிடத்திலே சொல்ல வேண்டும். இப்போ நிறைய வெளிநாடுகள் எனக்கு வரக்கூடிய நான் பார்த்துட்ருக்கேன், நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் ஒரு பெரிய ஆறில் ஒரு 10 குடும்பம் சேர்ந்து அமாவாசை அன்னைக்கு போய் தர்ப்பணம் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த ஆத்தையே குட்டிச்சோறு பண்ணி பெரிய பிரச்சனையை உண்டாக்கி என்வாயர்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சின்னு யூஎஸில் EPA ஃபெடரல், இட் கம்ஸ் அண்டர் த ஃபெடரல் அஃபென்ஸ். அதில் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கான் ஃபெடரல் கவர்மெண்ட், நீ ஆத்தா குட்டிச்சோறு பண்ணிட்டீங்க. அந்த இடத்துலலாம் என்ன பிரச்சனை வருதுனாங்க, இந்தியன்ஸ்னு ஒரு முத்திரை குத்தப்படுகிறது. நம்ம ஏதாச்சும் ஒரு இடத்துல தென்னந்தெளிவாக ஒரு SOP உருவாக்கி எங்களுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறத நம்ம ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த நாடாக இருந்தால் செனேட்டர், இங்கே இருந்தால் அது பார்லிமெண்ட் மெம்பர், இப்படி அவர்களுக்கு அந்த அரசுக்கு நாம் தெளிவாக சொல்ல வேண்டும். இந்த மாதிரி 10 கேள்வி கேளு, நீ கறி சாப்பிடுவியா,
சாப்பிடுவேன், அப்படின்னா டீ கிடைச்சிக்கோ, நான் அந்த இந்தியன் இல்லை. இப்படி ஒரு 10 விஷயங்கள். நீ எல்லா மதத்தவரிடத்தையும் நல்லா அன்போடு இப்போ ஒரே ஒரு பழக கொடி வேணா, ஆமாம் அப்படின்னு இதுக்கு ஒரு டிக்கெட், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு எஸ்ஓபி, ஒரு ஃபார்மேட்டை உருவாக்கி அவங்கள நம்மளும் வேறேன்னு வேகமாக காட்டுவதற்கு நம்ம ஒன்று உருவாக்கி இல்லை. காரணம் என்ன, இந்தியன்னு சொன்னால் நமக்கு இன்னைக்கு அவங்களோட இப்போ இங்கே ஆஸ்திரேலியாவில் பண்ணியிருக்காங்க, புலையார் தென்னை கொண்டு கரைச்சி ஆற்றுல கொண்டு கரைச்சி விட்ருக்காங்க. யூஎஸில் பண்ணுறாங்க, யூகேல பண்ணுறாங்க. இப்படி இவர்கள் எங்கே சென்றாலும் இவர்கள் இந்த ஜாதியை கொண்டு போவாங்கன்னு அம்பேத்கர் ஐயா சொன்ன மாதிரி, மதத்தை கொண்டு போவார்கள் சொன்ன மாதிரி, இவர்கள் செய்யக்கூடிய பிரச்சனைகள் பெரிய ஆபத்தாக இருக்கிறது. ஸோ அதில் நம்ம அவசியம் அதுக்கு நம்ம டாக்குமெண்டேஷன் எக்ஸ்பர்ட் துணைத் தலைவர் பாட்கா ஐயா அவர்கள் இருக்கிறார்கள், அதுக்கு ஒரு டாக்குமெண்டேஷன் செய்ய வேண்டும் என்று டாக்டர் அருண் அவர்களையும் நான் ஒரு வேண்டுகோளாக கேட்டுக்கொள்கின்றேன். அதுபோக நீங்கள் இன்னைக்கு இத்தனை பேர் ஒன்று கூடி இருக்கிறீர்கள், ஒரு வாட்ஸ்அப் குழுக்களாக ஒன்று சேருங்கள். அதில் குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன் எல்லாம் தவிர்த்து பேச வேண்டிய, விவாதிக்க வேண்டிய விஷயங்களை மட்டும் விவாதித்து நல்ல விஷயங்களை பேசி சமுதாய முன்னேற்றத்திற்கு, நமது தமிழர்களுடைய முன்னேற்றத்திற்கு. இப்போ நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குதுன்னா அதற்காகவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அயலக தமிழர் நல வாரியம் என்ற ஒரு வாரியத்தை உருவாக்கி அந்த வாரியத்திற்கு முதன் தலைவராக இப்பொழுது பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன். அதனால் உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும், என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. இங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ எங்களுடைய உறுப்பினர் லண்டன் ஃபைசல் அவர்கள் வந்திருக்காரு, அந்த ஐரோப்பியாவுடைய வாரியத்துடைய உறுப்பினர். அவர் திடீர்னு இங்கே நின்று எங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்தார்கள். ஸோ அதனால் அரசை தொடர்பு கொள்ளுங்கள். அரசு சென்சிட்டிவாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு மட்டுமின்றி உலகவாழ் தமிழர்களுக்கு இந்த அரசு சென்சிட்டிவாக இருக்கும். அதுவும் இப்போ தலைவர் அவர்கள் முதலமைச்சர் ஆக்ஸ்போர்ட் வந்திருந்தப்போ ஜியோ போப் அவர்களுடைய அந்த சமாதியெல்லாம் சுத்தம் செய்து திரு ஃபைசல் அவர்கள் அங்கே முன்னின்று அந்த ஜியோ போப்பு திருக்குறளை மொழிபெயற்றவர். நன்றி உள்ள சமூகம் இந்த தமிழ் சமூகம்னு சொல்லி எப்படி வெனி குயிக் அவர்களுக்கு பொங்கல் வைக்கிறோமோ, ஜான் மார்ஷல் அவர்களுக்கு பொங்கல் வைக்கிறோமோ, ஒரு நன்றியுள்ள சமூகம் இந்த தமிழ் சமூகம் என்பதற்கு உதாரணமாக முதல்வர் அவர்கள் ஜியோ போப் அவர்களையும் அவருடைய சமாதிக்கு அங்கே மரியாதை செலுத்தினார்கள். கடைசியாக உங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் வைக்கின்றேன். முடிஞ்சா ஆஸ்திரேலியா நாட்டிலே திருவள்ளுவருக்கு இங்கே ஏதாவது இடத்துல ஒரு பெரிய சிலை வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.